ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த 32 பேரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க திருப்பதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செம்மரம் வெட்ட சென்றதாக தமிழகத்தை சேர்ந்த 32 பேரை ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் ஆந்திர போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் திருப்பதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து 32 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். செம்மரம் வெட்டுவதற்காகவே தமிழர்கள் ஆந்திராவிற்கு செல்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த ஆந்திர அரசு முயற்சிப்பதாக பாமக வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவுக்கு சென்ற 32 தமிழர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த பின் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தமிழக கூலி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து யார் ஆந்திராவிற்கு கூலி வேலைக்கு சென்றாலும் அவர்கள் செம்மரம் வெட்டுவதற்காகத்தான் செல்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஆந்திர அரசு ஏற்படுத்த முயற்சிக்கிறது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் பல்வேறு வடமாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கட்டிட வேலை செய்கிறார்கள், கூலி வேலை செய்கிறார்கள். எந்த ஒரு தனிநபரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான அடிப்படை ஆதாரம் இருக்க வேண்டும். ஒரு தொடர்வண்டியில் சென்றதற்காகவே இந்த கைது நடவடிக்கையை ஒரு ஆந்திர அரசு மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது.